السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الحمد لله. அல்லாஹுடைய பேருதவியால் அல் மீசான் என்ற பாட புத்தகத்தில் ஹாத்திமா இறுதி பாடத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பாடத்துக்கு அடுத்ததாக ஒவ்வொரு பாடங்களிலும் இடம்பெறக்கூடிய தமாரின் பயிற்சிகள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சிகளோட இந்த புத்தகம் அல்லாஹுடைய அருளால் நிறைவு பெறும். இதுதான் மதரசாக்களில் ஊர்களில் நடைபெறக்கூடிய ஆலிம்களுடைய மதரசாக்களில் முதலாம் ஆண்டு பயிற்றுவிக்கப்படும் புத்தகமாகும். இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதில் இது ஒரு புத்தகம். இதுக்கு அடுத்ததாக மீசான், அஜ்னாஸ், ஜன்ஜானி, அதுக்கு அடுத்த அவாமில் என்ற புத்தகம் நடைபெறும். இலக்கணத்தில் அதே போல அந்நஹ்வுல் வாதிஹ், இப்திதாயியா, ஆரம்ப நிலையில் இடம்பெறக்கூடிய 3 பாகங்கள் நடத்தப்படும். இதெல்லாம் இலக்கண தொடர்பாக நடத்தப்படும் புத்தகங்கள். ஃபிக்ஹில் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் என்ற ஒரு சிறிய நூல் நடத்தப்படும். அடுத்த லெவலாக நம்ம ஊர்களில் மதுஹப் சார்ந்து பெரும்பாலான மதரசாக நடத்தப்படுகின்ற காரணத்தினால் அந்தந்த மதுஹப் சார்ந்த ஃபிக்ஹுடைய புத்தகங்கள் நடத்தப்படும். ஆரம்பத்தில் அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர், அதுக்கு அடுத்ததாக குதூரி, அதுக்கு அடுத்ததாக ஹிதாயா என்றுள்ள புத்தகங்களை படிப்படியாக மேல்நிலைக்கு போவாங்க. ஆரம்பமாக தப்சீர் நடத்தாம குர்ஆனுடைய அர்த்தங்கள் இந்த மாதிரியான பாடங்களை நடத்துவாங்க. லுகாவில் துருசுல் லுகத்துல் அரபியா, அதே போல அல் கிராத்துர் ராஷிதா என்று சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் லுகா மொழியை கற்றுக்கொள்வதற்காக நடத்துவாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹாத்திமா இறுதி பாடம் ஹுலாசத்துல் மீசான் பிஸ்ஸர்ஃபி ஸகீரி, சிறிய சர்ஃபின் மூலமாக மீசானின் ஹுலாசா சாரம்சம், ஹுலாசானா சாரம். இங்க நான்கு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் இந்த காலம் அந்நவ், வகையை கொடுத்திருக்கிறாங்க. 2வது காலம் அல் வஸ்னு, அல் வஸ்னு அப்படின்னு சொன்னா அது அந்த சர்ஃபினுடைய வசன், அதை கொடுத்திருக்கிறாங்க. வசன் அப்படின்னு சொன்னா மீசான்டா தராசு, வசன்டா நிறுவை. நம்ம ஒரு சர்ஃப், ஒரு ஃபேலை நம்ம சர்ஃபு செய்யறோம்னு சொன்னா அந்த ஃபேலை எப்படி நம்ம அளவிட்டு பார்ப்பது, அளவிட்டு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாடாக சொல்லப்படும் தர்த்தீப் தான் இந்த தர்த்தீப். ஃபஅல யஃப்அலு ஃபஅலன் ஃபஹுவ ஃபாயிலுன், இந்த மாதிரி மனப்பாடம் செய்து கொள்ளணும். அல் மிசாலு, இது உதாரணம். இந்த பகுதியில் இடம்பெறக்கூடியது உதாரணங்கள் இடம்பெறுகிறது. இந்த காலத்தில் பயானு சீகதி பில் இஹ்திசாரி, சுருக்கமாக அமைப்பின் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஃபஅல என்ற ஃபஅலில் இடம்பெறக்கூடிய சுருக்கமான விளக்கம் என்ன, அதை இங்க கொடுத்திருக்கிறாங்க. பாருங்கள். அல் மஅரூஃபு, அல் மஜ்ஹூலு, மஅரூஃப். ஃபஅல, ஃபஅல யஃப்அலு ஃபஅலன் ஃபஹுவ ஃபாயிலுன். ஃபஅல, அதுக்கான உதாரணம் ஃபதஹ, ஃபஅலன செய்தான், ஃபதஹன திறந்தான். ஃபஅல ஃபதஹ, இதை நம்ம எப்படி விவரிக்கிறது? அல் மாதில் மஅரூஃப், அறியப்பட்ட இறந்த கால வினைச்சொல். யஃப்அலு, யஃப்அலு யஃப்தஹு, செய்வான், யஃப்தஹு திறப்பான்.
இதனுடைய விளக்கம் என்ன? அல் மாதிஉல் மஅரூஃப், அல் முதாரிஉல் மஅரூஃப், அல் முதாரிஉல் மஅரூஃப் அறியப்பட்ட வருங்கால வினைச்சொல். வருங்காலத்துக்காக பயன்படுத்தலாம், நிகழ்காலத்திற்காகவும் பயன்படுத்தலாம். ஃபஅலன், ஃபஅலன் தான் இதனுடைய மஸ்தர். ஃபஅலன் என்பது அந்த செயலை காலத்துடன் சேர்த்து குறிக்கக்கூடிய பெயருக்கு தான் ஃபஅல், செயல் என்பதற்கு தான் ஃபஅல் என்று சொல்லப்படும். ஃபஅல யஃப்அலு ஃபஅலன், ஃபஅலன் தான் ரூட் வேர், மஸ்தர். ஃபத்ஹன் திறத்தல், செய்தல், செய்தல் திறக்குதல். அல் மஸ்தருல் மஅரூஃப் அறியப்பட்ட மூல வார்த்தை. ஃபஹுவ ஃபாயிலுன், இஸ்முல் ஃபாயிலுக்கு ஃபஹுவ அவன் செய்யக்கூடியவன். இப்படிதான் நம்ம மனப்பாடம் செய்யும் போது மனப்பாடம் செய்யணும். எப்படி? ஃபஅல யஃப்அலு ஃபஅலன் ஃபஹுவ ஃபாயிலுன், ஃபதஹ யஃப்தஹு ஃபத்ஹன் ஃபஹுவ ஃபாதிஹுன், ஜலஸ யஜ்லிஸு ஜல்சன் வல் ஜல்சத்தன். இந்த மஸ்தர் சில வார்த்தைகளுக்கு நிறைய இருக்கும், சில ஃபஅலுக்கு. ஃபஹுவ ஜாலிஸுன், வகஃப யகிஃபு உகூஃபன் ஃபஹுவ வாகிஃபுன். புரியுதுங்களா? இந்த மாதிரி சுலாசி முஜர்ரத் 3 எழுத்து கொண்ட ஃபஅல இந்த மாதிரி நம்ம இந்த வசனோடு ஒப்பிட்டு, இந்த வசன் சொன்னா இந்த அளவீடோடு ஒப்பிட்டு நாம அப்படியே சர்ஃப் செய்து மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபாயிலுன் ஃபாத்திஹனுடைய விளக்கம் பயான் என்ன? இஸ்முல் ஃபாயில், கர்த்தாவின் பெயர், ஒரு செயலை செய்பவரின் பெயருக்கு ஃபாயிலுன் என்று சொல்லப்படும். சரி, இப்ப இதுவரைக்கும் நாம பார்த்த 4 அமைப்புகள் மஅரூஃபிற்கு உரியது. செய்வினை, செய்வினை செய்தவர் அறியப்பட்ட வினை சொற்களுக்கான பகுதிகளாகும், அமைப்புகளாகும். அடுத்து நாம பார்க்க போறது 4 அமைப்புகள். அல் மஜ்ஹூல் செயற்பாட்டு வினை. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படும்? ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படும் உஸ்தாத்? பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவாங்கல்ல. பாருங்க, நெட்ல பாருங்க ஷேக். கிராமர், நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறீங்க, அதனால நீங்க நல்ல கிராமர் வந்து பில்டு பண்ணிக்கணும். ஏன்னா மாஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யணும் உஸ்தாத், தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கில இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், நீங்க வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறீங்க, அதுக்கடுத்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, என்ன என்ன போட்டிருக்குது? மஅரூஃபுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க? ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸோ சொல்லுவாங்கல்ல. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொன்னா மஅரூஃப், பேசிவ் வாய்ஸ்ன்னு சொன்னா மஜ்ஹூல். கம்பேரிஷன் பண்ணணும் தான். அதே போல நம்ம தர்க்கீப் படிக்கிறோமா இல்லையா? முப்ததா கபர், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், ஃபஅல் ஃபாயில் மஃஊல். வெர்பு ஃபாயிலுக்கு சப்ஜெக்ட், மஃஊலுக்கு என்ன பேரு? ஆப்ஜெக்ட். இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இலக்கண கம்பரேஷனா, என்ன கம்பரேட்டிவா, அது ஒப்பிட்டு பார்க்குதல், அது நீங்க செய்யணும். அப்பதான் ஒரு 3 மொழிகள் உங்கள்கிட்ட இருக்க போகும்போது மாஷா அல்லாஹ் ரொம்ப பயன் ஏற்படும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நோட்ல இதெல்லாம் பதிவு செய்யுங்கம்மா, எழுதுங்க. மஜ்ஹூல், மஅரூஃப். சரி, அல் மஜ்ஹூலு, மஜ்ஹூலுக்கு என்ன மீனிங் இங்கிலீஷ்ல? பாசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன விளக்கம்? செய்தவர் அங்க அறியப்பட்டு இருக்காது. செய்தவர்னா என்ன மீனிங் தான்? ஃபாயில். இங்க கவனிக்கணும், ஃபாயில் எழுதி முடிச்சிட்டீங்களா? ஃபாயில் கர்த்தா அங்க அறியப்பட்டு இருக்காது. பாருங்க, ஃபுஇல செய்யப்பட்டது, ஃபஅல செய்தான், ஃபுஇலக்கு என்ன மீனிங்? செய்யப்பட்டது. ஃபுதிஹ திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டதுல திறந்தவர் யாருன்னு தெரியுமா? தலையாட்டாதீங்க, ஆன்சர் பண்ணுங்க. தெரியாது. தெரியாது.
அதனால்தான் இதற்கு மஜ்ஹூல், செய்தவர் அறியப்படாத வினைச்சொல். அல் மாதில் மஜ்ஹூலு, செய்தவர் அறியப்படாத இறந்த கால வினைச்சொல். ஃபுஇல யுஃஅலு, ஃபுஇல செய்யப்பட்டது, யுஃஅலு செய்யப்படும், யுஃப்தஹு திறக்கப்படும், யுஃப்தஹுல் மஸ்ஜிது மஸ்ஜித் திறக்கப்படும், ஃபிஸ்ஸாஅத்தில் 11 11 மணி அளவில் திறக்கப்படும். சரி, இஃப்தஹ்னா திறக்கப்படும். இதெல்லாம் வந்து உங்க பள்ளியில யாரா வந்து கேட்குறாங்க, எப்ப மத்தா இஃப்தஹுல் மஸ்ஜித் அப்படின்னு கேட்டா இஃப்தஹுல் மஸ்ஜித் ஃபி ஃபிஸ்ஸாஅத்தி 11 அப்படின்னு அழகான முறையில் பதில் கொடுக்கலாம். இஃப்தஹு திறக்கப்படும், அல் முதாரிஉல் மஜ்ஹூல் வருங்கால செயல்பாட்டு வினை. ஃபஅலன் பாருங்க, மஅரூஃபுக்கும் மஜ்ஹூலுக்குமான மஸ்தர் ஒரே அமைப்பு தான். ஃபஅலன் ஃபஅலன் தான். சரிங்களா? செய்தல், ஃபத்ஹன் திறக்குதல், அல் மஸ்தருல் மஜ்ஹூல் மஜ்ஹூலான மஸ்தர் மூல வார்த்தை, ஃபஹுவ மஃஊலுன் செய்யப்பட்டவன், செய்யப்பட்டது ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். மஃதூஹுன் திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. அல் மஸ்ஜிது மஃதூஹுன் பள்ளிவாசல் திறக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இஸ்முல் மஃஊல் செயல் எதன் மீது நடந்தேறியதோ அதன் பெயர். இது எப்படி நம்ம மனப்பாடம் செய்யறது? அல் மஜ்ஹூல் ஃபுஇல யுஃஅலு ஃபஅலன் ஃபஹுவ மஃஊலுன். சொல்லுங்க. فعل يفعل فعلا فهو مفعول. மிசால் சொல்லுங்க. فتح يفتح فتحا فهو مفتوح. மானா சொல்லுங்க. ஃபுதிஹக்கு மானா சொல்லுங்க. فتح திறக்கப்பட்டது, يفتح திறக்கப்படும், فتحا مصدر فتحا திறக்குதல், திறக்குதல், மஃதூஹுன் திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டது. அடுத்து அல் அம்ரு, அம்ருன்னா என்ன? கட்டளை. ஃபிஅலுல் அம்ரி, உண்மையிலேயே மாணவர்கள் முன்னால் இருந்து நம்ம இந்த மாதிரி டவுட்டு கேட்க அப்பதான் மனசுல பதியும். பாரக்கல்லாஹ் ஃபீக். ஃபிஅலுல் அம்ரி, அல் அம்ரு கட்டளை. பாருங்க, மிக முக்கியமானது. இஜ்லிஸ், இஃப்தஹ், உஸ்ஜுத், இர்கா, இதெல்லாமே ஃபிஅலுல் அம்ரி. இஃப்அல் என்ன மீனிங் உஸ்தாத்? இஃப்அல்னா செய், செய். இஃப்அல், இஃப்தஹ் திற, அம்ருல் ஹாதிரில் மஅரூஃப், ஹாதிர் முன்னிலை அறியப்பட்ட கட்டளை வாக்கியம், கட்டளை. லியஃஅல் அவன் செய்யட்டும், அவன் செய்யட்டும். லியஃப்தஹ் அவன் திறக்கட்டும். அம்ருல் காயிப் படர்க்கை கட்டளை வாக்கியம், அல் மஅரூஃப் அறியப்பட்ட படர்க்கை கட்டளை வாக்கியம். லியுஃஅல், லியுஃஅல் அவன் செய்யப்படட்டும், அவன் செய்யப்படட்டும். லியுஃப்தஹ் திறக்கப்படட்டும், லியுஃப்தஹில் மஸ்ஜித் மஸ்ஜித் திறக்கப்படட்டும். இது என்னது? அம்ருல் காயிபில் மஜ்ஹூல், மஜ்ஹூல் செய்யப்பாட்டு படர்க்கை கட்டளை வினை. சரி, அல் அம்ரு இஃப்அல் லியஃப்அல் லியுஃஅல். இது எப்படி மனப்பாடம் செய்யணும்? அல் அம்ரு இஃப்அல் லியஃப்அல் லியுஃஅல். சரிங்களா? இதோடைய இருமை, இதோடைய பன்மைலாம் நாம முன்னால படித்த பாடங்கள்ல படிச்சிட்டோம். அம்ருடைய பாடத்துல என்ன செஞ்சிட்டோம்? படித்து விட்டோம். அது திரும்ப போய் பார்க்கணும். படிச்ச பாடத்தை எல்லாம் நீங்க திரும்ப பார்க்கலன்னா அப்படியே மறந்து போயிடும். இந்த புத்தகம் வந்து சென்னையில விற்கிது, மாஹின் பப்ளிகேஷன்ல விற்கிறாங்க. இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 120 ரூபா தான் இந்த புத்தகம். மீசான், அஜ்னாஸ்,
ஜஞ்சானி. 3 புத்தகம் ஒரே புத்தகத்திலேயே என்ன செய்றாங்க, பதிப்பு செஞ்சிருக்கிறாங்க. வாங்கி அவ்வப்போது திறந்து திறந்து பார்த்தா தான் நமக்கு வரும். இந்த பாடத்தை நாம அடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு நடத்தினாதான் மனப்படமா நமக்கு இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளும். இஃப் அல் சொல்லுங்க, இஃப் அல் சொல்லுங்க உஸ்தாத். இஃப் அல் நான் சப்தமா சொல்லுங்க. இஃப்அல் லியஃப்அல் லியுஃப்அல். மிசால் உதாரணம் சொல்லுங்க. இஃப்தஹ் லியஃப்தஹ் லியுஃப்தஹ். இஜ்லிஸ் சொல்லுங்க. இஜ்லிஸ் லியஜ்லிஸ் லியுஜ்லிஸ். லிஜ்லிஸ். புரியுதுங்களா? இஜ்லிஸ்னா என்ன மீனிங்? உட்கார். உட்கார். இஜ்லிஸ். அதுக்கடுத்து அவன் உட்காரட்டும். லியஜ்லிஸ். லியஜ்லிஸ். அடுத்து அந்நஹ்யு. அந்நஹ்யுனா என்ன மீனிங் சொல்லுங்க. அந்நஹ்யுனா என்ன மீனிங்? சொல்லுங்க. இல்லை. நஃபீண்டா இல்லை. அந்நஹ்யுனா என்ன மீனிங்? விலக்கல். சொல்லுங்க. விலக்கல். ஆங்கிலத்தில் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறீங்க சரிங்களா? அல் அம்ரு கட்டளை வாக்கியம். ஆங்கிலத்தில் என்ன மீனிங்? கட்டளை வாக்கியம். ஆங்கிலத்துல கிராமரை ஒப்பிட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அந்நஹ்யு விலக்கல். விலக்கல்னா ஒரு செயலை நீ செய்யாத என்று விளக்குறோம் சரிங்களா? நஃபீண்டா இல்லைன்னு சொல்றது. எதிர்மறை. எதிர்மறை. எதிர்மறைக்கு விலக்கல் நஃபி. அந்நஹின்னு சொன்னா விலக்கல். எதிர்மறைக்கு அந்நஃபி என்று சொல்லப்படும். சரி, அந்நஹி பாருங்க. லா தஃஅல் நீ செய்யாதே. லா தஅமலில் ஜவ்வால் அல் ஆன் இப்போது ஜவ்வாலை பயன்படுத்தாதே. ஹாத்திஃப ஜவ்வால் சொன்னா மொபைல் போன். மொபைல் போனை பயன்படுத்தாதே. லா தஃஅல். லா தஃஅல். லா தஃப்தஹ் அந்நாஃபிதத அல் ஆன் இப்போது ஜன்னலை திறக்காதே. சரிங்களா? லா தஃஅல் செய்யாதே. நஹ்யுல் ஹாதிர் அல் மஅரூஃப். நஹ்யுல் ஹாதிரில் மஅரூஃப் மஅரூஃபான முன்னிலை விலக்கல். மஅரூஃபான செய்வினை முன்னிலை விலக்கல். லா யஃஅல் அவன் செய்ய வேண்டாம். லா யஃப்தஹ் அவன் திறக்க வேண்டாம். நஹ்யுல் காயிபில் மஅரூஃப் செய்வினை படர்க்கை விலக்கல். லா யுஃஅல். லா யுஃஅல் அவன் செய்யப்பட வேண்டாம். லா யுஃப்தஹ் அது திறக்கப்பட வேண்டாம். திறக்கப்பட வேண்டாம். நஹ்யுல் காயிபில் மஜ்ஹூல் செயபாட்டு படர்க்கை விலக்கல். செயபாட்டு படர்க்கை விலக்கல். செய்தவர் அறியப்படாத படர்க்கை தேர்ட் பர்சன் நஹி விலக்கல். நஹிக்கு விலக்கலுக்கு என்னன்னு இங்கிலீஷ்ல அடுத்த வகுப்புல எழுதிட்டு வந்து நீங்க சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த மாதிரியான சமயத்துல ஆங்கிலத்துல அர்த்தம் தெரிந்தவங்க நீங்க டெக்ஸ்டா போட்டீங்கன்னா மற்றவங்க தெரிந்து கொள்வாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதை எப்படி மனப்பாடம் செய்யறது? அந்நஹி லா தஃஅல் லா யஃஅல் லா யுஃஅல். லா தஃப்தஹ் லா யஃப்தஹ் லா யுஃப்தஹ். அந்த மாதிரி மனப்பாடம் செய்யணும். அடுத்து இஸ்மு ظرف அல் மகான் அஸ் ஜமான் இடம் காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்மு ظرف. அதுக்கு இஸ்மு ظرف என்று சொல்லப்படும். மஃஅலுன் மஃஅலானி மஃபாயிலு. மஃஅலுன் ஒருமை, மஃஅலானி இருமை, மஃபாயிலு பன்மை. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இஸ்மு ظرف லில் வாஹிதி, இஸ்மு ظرف லித் தஸ்னியதி, இஸ்மு ظرف லில் ஜம்அ. வாஹித்னா ஒருமைக்குரிய இஸ்மு ظرف, லித் தஸ்னியதி இருமைக்குரிய இஸ்மு ظرف, லில் ஜம்அ பன்மைக்குரிய இஸ்மு ظرف. அதற்கான உதாரணம் மஃப்தஹுன் மஃப்தஹானி மஃபாத்திஹு. மஃபாத்திஹு மஃப்தஹுன் திறக்கப்படும் இடம், திறக்கப்படும் நேரம். மஃப்தஹ் மஃப்தஹுல் மஸ்ஜிதி 11 அப்படி சொல்லலாம். பள்ளிவாசல் திறக்கப்படும் நேரம் எப்போது? 11 மணி.
மஃப்தஹானி திறக்கப்படும் 2 இடங்கள், மஃபாத்திஹு திறக்கப்படும் பல இடங்கள். ஆனா இஸ்முல் ஆலத்துக்கு இதே அமைப்பு தான் இங்க வருது, அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் மிஃப்தஹுக்கு பன்மை என்னது? மஃபாத்திஹ், திறவுகோல்கள், சாவிகளுக்கு மஃபாத்திஹ் தானே சொல்றோம். இஸ்மு தர்ஃபும் இஸ்முல் ஆலத்தினுடைய அந்த பன்மை இருக்கு பார்த்தீங்களா, ஒரே அமைப்பாகத்தான் இருக்குது. கவனித்தீர்களா உஸ்தாத்? அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுங்கள். இஸ்முல் ஆல சொல்லுங்க. இஸ்முல் ஆல, ஆலானா என்ன மீனிங்? கருவி, கருவியின் பெயர். பாருங்க, மிஃஅலுன் செய்யும் கருவி, மிஃப்தஹுன் திறக்கும் கருவி, திறக்கும் கருவி. மக்அதுன் என்ன மீனிங்? மக்அத், மக்அத் உட்காரும் இடம், மக்அத் சீட்டு தானே அதுக்கு. மக்அத், மக்அதுன்னு போட்டிருக்காங்களா இல்லையா? இஸ்மு ظرف தானே அது, இஸ்மு மக்கான். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்க. மக்அத், யக்அத் அலல் மக்அத். நீங்க பள்ளிவாசல்ல சொல்றீங்களா இல்லையா? ஷேக் யக்அத், யக்அத் உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றீங்களா? யக்அத், யக்அத் அதான் கஅதல இருந்து வரக்கூடிய ஃபிஅல் அம்ர் என்னது? யக்அத். அதான் நீங்க சொல்றீங்க. இஜ்லிஸ் சொல்லலாம், யக்அதுன்னு சொல்லலாம். அடுத்து மக்அதுன்னு சொல்றீங்கல்ல, மக்அத் மர்கப், மர்கப் வாகனிக்கும், அந்த வாகனத்துக்கு மர்கப் தான். அடுத்து பாருங்க, இஸ்முல் ஆல மிஃஅலுன் செய்யும் கருவி, மிஃப்தஹுன் திறக்கும் கருவி. இஸ்முல் ஆலத்தி லில் வாஹித் ஒருமைக்குரிய கருவியின் பெயர். மஃஅலானி மன்னிக்கணும், மிஃஅலானி, மிஃஅலுன் மிஃஅலானி மஃபாயில். எப்படி சொல்லணுமா? எப்படி? மிஃஅலுன் மிஃஅலானி மஃபாயில். மிஃஅலுன் ஒருமை, மிஃஅலானி இருமை, மஃபாயிலு ஜம். நம்ம அரபிலே சொல்லலாம். மிஃஅலுன் வாஹித், மிஃஅலானி லித்தஸ்னியத்தி, மஃபாயிலு லில் ஜம். அப்ப மஃபாயில் முன்தஹல் ஜம். அதனால இங்க என்ன வராதுதா? மம்னூஉ மினஸ் ஸர்ஃபி. ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும்போது அதுக்கான அதில் அப்ளை ஆகக்கூடிய, அதுல இணையக்கூடிய இலக்கண இதர சட்டங்களை நினைவுபடுத்திக்கணும். அப்ப இங்க வரக்கூடிய இலக்கண சட்டம் என்ன? மம்னூஉ மினஸ் ஸர்ஃப், தன்வீன் விட்டு தடை செய்யப்பட்ட, தன்வீன் வராது. மஃபாயிலுன் வராது, மஃபாயிலு. உதாரணமாக மஸாஜிது, எப்படி சொல்லணும்? மஸாஜிது, மஸ்ஜித், மஸாஜிது. சரிங்களா? தொழும் இடம். உதாரணம் பாருங்க, மிஃப்தஹுன் மிஃப்தஹானி மஃபாத்திஹு, சாவி, இரு சாவிகள், பல சாவிகள். அடுத்து இன்னொரு வசன். இஸ்முல் ஆலத்துக்கு 3 அமைப்புகள் இருக்குது. அதுல அடுத்த அமைப்பு மிஃஅலுன் மிஃஅலத்துன், மிஃஅலுன் மிஃஅலத்துன் மிஃஆலுன். சொல்லுங்க, மிஃஅலுன் மிஃஅலத்துன் மிஃஆலுன். இப்ப மிஃஅலத்துனுடைய இருமை மிஃஅலத்தானி, இதனுடைய பன்மை மஃபாயிலு. இப்ப இந்த 3க்குமே பாருங்க, இந்த 2க்குமே மஃபாயிலுடைய வசன் தான் வருது. ஆனா மிஃஆலுனுடைய பன்மை தான் மஃபாயிலு, அதுவும் மம்னூ மினஸ் ஸர்ஃப் தான். சரிங்களா? மஸ்ஜித், மஸாஜிது, மஸாஜிது 2 பன்மையுமே இருக்குது. சரி பாருங்க, மஃபாயிலு, மிஃஅலத்துன் மிஃஅலத்தானி மஃபாயிலு, சாவி, மிஃப்தஹத்துன் சாவி, மிஃப்தஹத்தானி மஃபாத்திஹு. அதே மீனிங் தான், 2 சாவிகள், பல சாவிகள். மஃபாத்திஹு, மஃபாத்திஹு பல சாவிகள். மிஃஆலுன் என்ற ஒருமையினுடைய பன்மை தான் என்னது? மஃபாயிலு. மிஃஆலுன் மிஃஆலானி, மிஃஆலுன் மிஃஆலானி மஃபாயிலு, மஃபாயிலு. மிஃஆலுன் மிஃஆலானி மஃபாயிலு. சரிங்களா? மிஃஆலுன் செய்யும் கருவி, மிஃஆலானி செய்யும் இரு கருவிகள், மஃபாயிலு செய்யும் பல கருவிகள். இதெல்லாம் இடையில படிச்சு கொண்டு இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வார்த்தையில வரக்கூடிய வேறு வார்த்தைகள் வரும்போது அப்ப இது பயனளிக்கும். ஆனா நல்லா கவனிக்கும். அடுத்து
மிஃப்தாஹுன் அதற்கான உதாரணம் மிஃப்தாஹுன் மிஃப்தாஹானி மஃபாத்தீஹு. மிஃப்தாஹுன் ஒரு சாவி, லில் வாஹித். மிஃப்தாஹானி லித்தஸ்னியதி மஃபாத்தீஹு லில் ஜம். இது எப்படி மனப்பாடம் செய்யணும் சொல்லுங்க உஸ்தாத். مفعل مفعلان مفاعل مفعلة مفعلتان مفاعل مفعال مفعالان مفاعيل. மனப்பாடம் செஞ்சிருவீங்களா இன்ஷா அல்லாஹ்? கொஞ்சம் உட்கார்ந்து மனப்பாடம் செய்யணும். إن شاء الله. இப்ப உட்கார இல்ல. அடுத்து இஸ்மு தஃதீலி அல் முதக்கரு, ஆண்பாலுக்கான பெயர். இஸ்ம தஃதீல் சிறப்பித்து கூறும் பெயர் சொல். அஃஅலு அதிகம், நன்கு செய்பவன் அப்படி சொல்லலாம். அதிகம் செய்பவன் சொல்லலாம், நன்கு செய்பவன். அஃப்தஹு நன்கு திறப்பவன். கரெக்டா உஸ்தாத் அந்த டைத்துல கரெக்டா திறந்துடுவாங்க பள்ளிவாசல். அஃப்தஹு الشيخ உஸ்தாத் முக்ஸித் ஹஃபிதஹுல்லாஹ் அஃப்தஹுல் மஸ்ஜித், பள்ளிவாசலை கரெக்டான நேரத்தில் சரியாக திறக்கக்கூடியவர் சொல்லலாம். அஃப்தஹு இஸ்மு தஃதீல், இஸ்மு தஃதீலில் அல் முதக்கரு லில் வாஹித், ஒருமைக்காக உள்ள ஆண்பால் சிறப்பித்து கூறும் பெயர் சொல். அஃஅலு அஃஅலானி அஃஅலூன அஃபாயிலு, இதுவும் மம்னு மின ஸர்ஃப். ரெண்டு பன்மை இருக்குது. இஸ்மு தஃதீலுக்கு எத்தனை பன்மை இருக்குதுமா? ரெண்டு பன்மை. முதக்கருக்கு அஃஅல் அஃஅலானி அஃஅலூன அஃபாயிலு அஃபாயிலு. அஃப்தஹு அஃப்தஹானி அஃப்தஹூன அஃபாத்திஹு. சரிங்களா? இது அதனுடைய விளக்கம் இங்கே கொடுத்திருக்காங்க. இஸ்மு தஃதீலில் முதக்கரு லித்தஸ்னியதி இஸ்மு தஃதீலில் முதக்கரு லில் ஜம்இ. சரிங்களா? இது ஒருமை, இது இருமை, இந்த ரெண்டும் பன்மைக்கான வடிவம். இஸ்மு தஃதீலில் முஅன்னது பெண்பால் சிறப்பித்து கூறும் பெயர் சொல். ஃபுஅலா அஃஅலுடைய சிறப்பித்து கூறும் பெண்பால் என்ன? முஅன்னத். ஃபுஅலா அதிகம் செய்யும் பெண்மணி. சரிங்களா? அக்ரம் மிக கண்ணியமானவர். குருமா மிக கண்ணியமான பெண்மணி. சரிங்களா? ஃபுத்ஹா மிகவும் சரியான நேரத்தில் திறக்கக்கூடிய பெண்மணி. இஸ்மு தஃதீல், இஸ்மு தஃதீலில் முஅன்னது லில் வாஹிதி, இது பெண்பால் சிறப்பித்து கூறும் பெயர் சொல், ஒருமைக்கான பெயர் சொல். ஃபுஅலா ஃபுஅலயானி ஃபுஅலுன் ஃபுஅலயாத்துன், ரெண்டு பன்மை இருக்குது. ஃபுஅலுன் ஃபுஅலயாத்துன். இதெல்லாம் கரெக்டா மனப்பாடம் இருந்தா தான் சில இடங்கள்ல அர்த்தம் கரெக்டா வைக்க முடியும். இல்லாட்டி ஃபுஅலுன் இது செயல் போல அப்படின்னு பேர் அர்த்தம் வச்சுட்டு போயிடுவோம். ஃபுஅலுனுக்கு என்ன அர்த்தம் வச்சிடலாம்? ஃபஅலுனுடைய இன்னொரு அமைப்பு தான் ஃபுஅலு போல, செயல் அப்படின்னு கூட அர்த்தத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த நுட்பமான விஷயம் தெரியலன்னு சொன்னா. ஆனா நம்ம இன்னைக்கு படிச்ச உடனே எனக்கும் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உடனே வந்துருன்னு கிடையாது. என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப படிக்கணும், திரும்ப திரும்ப நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அப்பதான் வரும். முராஜா இருக்கணும், முத்தாலா இருக்கணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஃபுஅலா ஃபுஅலயானி ஃபுஅலுன் ஃபுஅலயாத்துன். ஃபுத்ஹா ஃபுத்ஹயானி ஃபுதஹுன் ஃபுத்ஹயாத்துன். சரிங்களாமா? சரி. இது ஃபுஅலா ஒருமை, ஃபுஅலயானி இருமை, ஃபுஅலுன் பன்மை, ஃபுஅலயாத்துன் பன்மை. இதோட முடிஞ்சு விட்டது. இதை நம்ம இப்போ சர்ஃப் செய்யலாம். பாருங்க எப்படி சர்ஃப் செய்யணும். சர்ஃப் செய்யுங்க உஸ்தாத். فعل يفعل فعلا فهو فاعل وفعل يفعل فعلا فهو مفعول. الأمر منه يفعل يفعل يفعل، والنهي لا تفعل لا يفعل لا يفعل. واسم التفضيل واسم الظرف منكم مفعل مفعلان مفاعل. واسم الآلة அல்லது واسم الآلة. واسم الآلة தான் சொல்லணும், அதான் கரெக்ட். مفعل مفعلان مفاعل مفعلة مفعلتان مفاعل مفعال مفعالان مفاعيل. اسم التفضيل المذكر
அஃஅலு அஃஅலானி அஃஅலூனா ஃபாயிலு இஸ்மு தஃதீலில் முஅன்னது ஃபுஅலா ஃபுஅலயானி ஃபுஅலுன் ஃபுஅலயாத்துன். இந்த மாதிரி சர்ஃப் செஞ்சு ஒரே மூச்சுல சொன்னாதான் எங்க உஸ்தாத் விடுவாங்க, இல்லைன்னா அதுக்கு ரிப்பீட் திரும்பவும் அதை மனப்பாடம் செய்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு சர்ஃபையும் ஒரே மூச்சிலே சொல்லணும். மூச்சை விட்டுட்டோம்னா சரியில்லை என்று அதை திரும்ப மனப்பாடம் செய்ய சொல்வார்கள் உஸ்தாத் பெருந்தகை அஷேக் ஹத்தீப் சாஹிப் ரஹிமஹுல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தமாரீன் பயிற்சிகளை நாம ஒவ்வொரு பயிற்சிகளாக படிப்போம். பயிற்சிகள் மூலமாக பழைய பாடங்கள் நமக்கு நினைவுபடுத்தப்படும். இது முடித்த பிறகு அடுத்ததாக மீசானுக்கு அடுத்து வரக்கூடிய நூல் என்ன நூல் உஸ்தாத்? மீசானுக்கு அடுத்து வரக்கூடிய நூல் என்ன நூல்? கவனித்தீர்களா இல்லையா? ஆரம்பத்தில் மீசான் என்ன வாய வாயா செய்கிறீங்க? அஜ்னாஸ் ஜன்ஜானி, மீசான் அஜ்னாஸ் ஜன்ஜானி, அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வார்த்தைகளா எடுத்து இந்த மாதிரி சர்ஃப் செய்யுங்கன்னு உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் சர்ஃப் செய்து பாருங்க. ஒரு ஃபைல்களா தேடணும். தேடி இந்த மாதிரி அஸ்ஸர்ஃபு ஸகீர், அஸ்ஸர்ஃபு ஸகீர் சிறிய அந்த சர்ஃப் அடிப்படையில நீங்க சர்ஃப் செய்து பழகுங்க. இதே போல அட்டவணை போட்டு ஒவ்வொரு சர்ஃபா இப்ப ஃபஅல எடுத்தது மாதிரி ஜலச, வகஃப, அதே போல இப்ப நீங்க தஅலீம் எடுத்து பார்த்தாலே தஅலீம்லயே 3 வார்த்தைகள் கொண்ட ஃபஅல்களை நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. தஅலீம் ஓதி கொடுக்கும் போது ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதா ஆசிரியர் அழகான முறையில் என்ன செய்யலாம்னு சொன்னா அதை பாருங்க, இந்த தஅலீமை காட்டுறேன். இந்த பாருங்க, தஅலீமுல் குர்ஆன்ல ஃபத்ஹாவுடைய பாடத்துல எல்லாம் வெறும் ஃபஅலாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அப்படியே நடத்தும் போது இந்த அர்த்தத்தெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஃபஅல்கள் நமக்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடும். பாருங்களேன், வரத, அஸக, தரஸ. தரஸனா என்ன அர்த்தம்? தரஸனா என்ன அர்த்தம் தான்? படித்தான். ரதஅ, ரஸக வாழ்வாதாரம் வழங்கினான், ரிஸ்க்லேருந்து பிறந்தது. வஸன நிறுத்தான். இதெல்லாம் நமக்கு தெரியாத புதிய வார்த்தையா இருக்கலாம். தஅப, அஹத, இங்க பாருங்க, இங்க பாருங்க உஸ்தாத், அஹதக்கு என்ன மீனிங்? எடுத்தான். வஜதக்கு என்ன மீனிங்? பெற்றுக்கொண்டான். ஸக்கரக்கு என்ன மீனிங்? ஸக்கர என்ன மீனிங்? என்ன மீனிங் உஸ்தாத்? நினைவு கூறினான். அக்கலுக்கு என்ன மீனிங்? சாப்பிட்டான். ஸஅமக்கு என்ன மீனிங்? உறுதி கொண்டான். வலதுக்கு என்ன மீனிங்? வலத பெற்றெடுத்தான். ஸஹபக்கு என்ன மீனிங்? சென்றான். இந்த மாதிரி ரஜஅ திரும்பினான். ரஃபஅ உயர்த்தினான். ஸபஹ அறுத்தான். வஅத வாக்களித்தான். எத்தனை ஃபஅல்கள் வருது பாருங்க. ஸரஃப திரும்பினான். ஸஅல கேட்டான். வஅத வாக்குறுதி அளித்தான். ஃபரக முடித்தான். கதல கொன்றான். ஃபத்ஹ திறந்தான். கஃர நிராகரித்தான். ஜஹத மறுத்தான். ஜமஅ சேகரித்தான். அது தெரிந்து கொள்ளணும். நீங்க இப்படி போகலாம் சார், படிச்சு கொடுக்கும்போது இதெல்லாம் சர்ஃப் செய்யணும். நோட்ல உட்காந்து அஸ்ஸர்ஃபு ஸகீர்னு எல்லாத்தையும் எழுதணும் உஸ்தாத். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறோம். புரியுதுங்களா? சஜத சஜதா செய்தான். நஸஹ என்ன மீனிங்? உபதேசம் செய்தான். இதெல்லாம் நீங்க தேட முடியாது. இப்போ ஒரே புத்தகத்தை நீங்க படிச்சு கொடுக்குறீங்க தானே, தஅலீம் படிச்சு கொடுக்கும் போது இவ்வளவு ஃபஅல்களை நீங்க அழகா என்ன செய்யலாம்? எழுதி அர்த்தத்தோட நீங்க மனப்பாடம் செய்யலாம். சொல்லி சொல்லி கொடுக்க போகும்போது உங்களுக்கு அப்படியே அர்த்தம் உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகி மனதில் ஆழமாக பதிந்துவிடும். வஹப என்ன மீனிங்? அன்பளிப்பு செய்தான். ஹிபத்துன்னு சொல்றமா இல்லையா? வஹப. கதப எழுதினான். கசப சம்பாதித்தான். தலப என்ன மீனிங்? தலபுக்கு என்ன மீனிங்? ஆர்டர் செய்து தேடி. தலப தேடினான், ஆர்டர் செய்தான். சகத உஸ்குத் அமைதியாக இரு.
ஃபிஅல் அம்ர் என்னது? உஸ்குத். சகதக்கு என்ன மீனிங்? அமைதியாக இருந்தான். சகத சொல்லுங்க வாய் திறந்து. விழுந்தான், விழுந்தது. பதஅ قعد صبر شكر. சப்தமா சொன்னா இங்க விளங்கும். ஹஷர غفر மன்னித்தான். அபஸ சப்தமா அபஸ முகம் கடுகெடுத்தான். சொல்லுங்க. முகம் கடுகெடுத்தான். மக்கத தங்கினான். நீண்ட நேரமா தங்கி இருந்தேன். சொல்றமா இல்லையா? நகஹ நகஹ மனம் அடித்தான். வகஅ நிகழ்ந்தது. இந்த மாதிரி. கபத பிடித்தான். ஹலகா படைத்தான். ஜஅல உருவாக்கினான். பதல ஹதம ஹதம ஹதம் அல்லாஹு முடித்தான் என்ற அர்த்தம் இருக்குது. சீல் வைத்தான் என்ற அர்த்தம் இருக்குது. ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிம். கதம மறைத்தான். லஅன சபித்தான். வஹன அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, இதையெல்லாம் திரும்ப படிச்சு பாருங்க. இதையெல்லாம் எடுத்து எழுதி அஸ்ஸர்ஃபு ஸகீர் இல்ல எத்தனை சர்ஃபு படிச்சிருக்கோம் பாருங்க. இதே போல ஒவ்வொரு ஃபஅலையும் எடுத்து ஃபஅல ஃபஅலா ஃபஅலு என்ற பெரிய சர்ஃபை நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஃபையும் நீங்க செய்து பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆரம்பத்தில் படித்த ஒவ்வொரு பாடத்திற்கான பயிற்சிகளாக இந்த ஃபஅல்களை வைத்து நீங்க பயிற்சி செய்து பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உஸ்தாத் நஹிக்கான மீனிங் படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. அது மைக் வச்சு படிங்க. அதே போல இன்னொரு மீனிங் என்ன? நெகஷன். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரா அஹ்ஸனல்லாஹு இலைக்கும். அடுத்த பாடம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பாடத்தினுடைய அறிமுகத்துக்குள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ்.